காத்துக்கு ரூட் இருக்கா, கடலுக்கு பூட்டு இருக்கா, வா மச்சான் வாழ்க்கையில விளையாடு, ஆடாத ஆட்டம் எல்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் பசாம் பிளாக். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் காங்சோவில் இருக்கோம். காங்சோவில் ஒரு முக்கியமான பிளேஸ் தாங்க கல்ச்சுரல் பார்க். அங்கே தாங்க இது அமைஞ்சிருக்கு, நியூ ஏசியா ப்ளூடூத் ஃபேக்ட்ரி. இந்த மாலை பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்கோட கடல்னு கூட சொல்லலாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. 5 ஃப்ளோர் இருக்குது. ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 100 கடை இருக்குது. மொத்தம் 5 ஃப்ளோரில் 500 கடைக்கு மேலேயே இருக்குது. டோட்டல் கண்ட்ரிக்குமே இங்கே இருந்தாங்க எக்ஸ்போர்ட் ஆகுது. இதை பற்றி நம்ம சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாங்க. நான் கொஞ்சம் வீடியோவை ஷார்ட்டாகவே முடிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக சொன்னோம்னா மொபைல் அக்சஸ் சர்வீஸை பற்றி இன்றைக்கி டாப்பிக்கை நம்ம பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு, முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம், காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசாரிடியா இடிக்கும். எத்தான் நந்து வரான் கேட்ட எல்லாம் கட்டு வரான், நான் வெடிய ஒண்ணு போடுதில்லால ஸ்லீவ சுருட்டி வரான், காலரத்தான் பெரட்டி வரான், முடிய சிலுப்பி விட்டா ஏறும் உள்ளார. மரணம் மாசு மரணம் டப்பு தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். மாசு மரணம் டப்பு தரணும், ஸ்டெப் முறையா விடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? இவங்கள பார்த்தீங்கன்னா மொபைல் அக்சஸ் சர்வீஸ் ஃபேக்ட்ரியை தனியாக வச்சுருக்காங்க. இந்த மாலில் இவங்க ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு நமக்கு டெமோ பீஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள பார்த்தீங்கன்னா மொபைல் அக்சஸ் சர்வீஸில் ஒரு 1000 வெரைட்டிக்கு மேலே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள்லேருந்து மொபைலுக்கு தேவையான ஸ்பேர் எல்லாமே, பேக் கேஸ் கவர் வேணுமா உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. டெம்பர் கிளாஸு, மதர் போர்ட். இவங்ககிட்ட இன்னொன்று சொல்ல போகணும் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் ஒரு முக்கியமான நீங்கள் தெரிஞ்சுக்க விஷயம் என்னென்னா 2 குவாலிட்டியில் இருக்கும். நம்பர் 1 குவாலிட்டியில் இருக்கும், நம்பர் 2 குவாலிட்டியில் இருக்கும். இதில் 2ஆம் நம்பர் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வித்தியாசப்படுதுங்க. இன்னொன்று இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனி எனக்கு இந்த நேமில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இவங்க பிரிண்ட் பண்ண கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதாவது ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லை, ஒரு 1000 பீஸ் 2000 பீஸ் அந்த மாதிரி பல்காக வாங்கினீங்கன்னா இவங்க அதுவும் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சொல்கிற ரேட்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. என்னங்க இவ்வளோ கம்மியாக இருக்கா? ஆமாங்க, ஃபேக்ட்ரியில் எப்போவுமே ரேட்டு ரொம்ப கம்மி தான். நம்ம டைரெக்டாக போய் வாங்கினோம்னா எதுவாக இருந்தாலுமே ரேட்டு ரொம்ப கம்மி. இவங்க கொடுக்குற ரேட் என்ன தெரியுமா? இதோட ரேட்டு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 20 ரூபாய், இந்த யூஎஸ்பி ரேட்டு அவ்வளோதாங்க வரும். நான் நிறையா வாங்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஒரு பீஸ் நீங்கள் வாங்கினாலும் 20 ரூபா தாங்க வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒவ்வொரு ரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டோடதை அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ நான் இந்த ஃபேக்ட்ரியோட ப்ரொமோஷனுக்காக நான் இது பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லா கண்ட்ரிலேருந்து திங்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. அந்த அளவு திங்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேட்லேருந்து மட்டும்தான் இங்கே திங்ஸ் வாங்குகிறாங்க. ஒரு அதர் ஸ்டேட்டில் சொல்கிறேன், நான் சொல்கிறது ஒரு மும்பை, குஜராத் இந்த சைட்லேருந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சைடில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தா என்ன? Hi everyone, please support Basam Vlog. Sincerely, thank you. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிசைய முறுக்கை